திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காவலர்கள் என கூறி நகை வியாபாரியிடம் 1,10,00,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தங்க வியாபாரம் செய்து வருகிறார். வியாபாரத்திற்கு நகை வாங்குவதற்காக தனது ஓட்டுநருடன் 1,10,00,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு காரில் சென்றுள்ளார். அப்போது காவலர்கள் போன்று வேடமணிந்து மற்றொரு காரில் வந்த 4 நபர்கள் வெங்கடேஷின் வாகனத்தை நிறுத்தி உள்ளே ஏறி வாகனத்தை நிறுத்தாமல் செல்லுமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் வேங்கிபாளையம் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு பையில் இருந்த பணம் மற்றும் 3 கைபேசிகளை பறித்து காரில் தப்பி உள்ளனர். இதையடுத்து கடை உரிமையாளர் வெங்கடேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.